பிஎட் செகண்ட் இயர் 4th செமஸ்டரில் ஜெண்டர் ஸ்கூல் அண்ட் சொசைட்டி இந்த சப்ஜெக்டில் 4th யூனிட் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த 4th யூனிட்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் உடலை ஒரு பண்டமாக கருதுதல், பொருளும் கருத்தும், மீனிங் அண்ட் கான்செப்ட் ஆஃப் பாடி அப்ஜெக்டிஃபிகேஷன். இந்த தலைப்பு தான் பார்க்க போகிறோம். உடலை ஒரு பண்டமாக பொருளாக கருதுதல் அப்படின்னா என்ன? யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி. அதாவது நம்மளை யூஸ் பண்ணிக்கிட்டு தூக்கி போட்டுட்டு போயிடுறது. ஒரு பேப்பர் பிளேட் வாங்குகிறோம், அதில் நம்ம ஃபுட்டு எடுத்துக்கிறோன்னா அந்த பேப்பர் மறுபடியும் யூஸ் பண்ணுறது இல்லைல்ல, அது தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு பெண்ணை யூஸ் பண்ணிவிட்டு அதை தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருக்கிறது. இதுதான் உடலை ஒரு பண்டமாக கருதுதல் அப்படின்றது. இதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் முதல்ல மார்த்தா நுஸ்பம் இவங்க டெஃபினேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 1995 இவர் பெண் ஃபிலாசபரு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒருத்தரை குறிப்பாக பர்டிகுலராக பெண்களை ஒரு போக பொருளாக எடுத்துக்கிறது, அதாவது செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணிவிட்டு அதை மறுபடியும் கேர் பண்ணிக்காமல் டேக் இட் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுறது. அதாவது அந்த பெண்ணுடைய மனசு என்ன நினைக்கும், என்ன பாடுபடும், எவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிக்கும், அதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் பெண் செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறது. இதில் நிறைய டைப்ஸ் 7 வகையாக அவர் சொல்கிறாரு. என்னென்ன அப்படின்னா, கருவியாக பயன்படுதல், அதாவது பண்டமாக கருதப்படுற ஒரு பொருளை தன்னோட செயலை நிறைவேற்றதுக்கு அப்புறமா, அதாவது ஒரு பெண்ணை ஒரு பொருளாக நினச்சிக்கிட்டு அவங்களுடைய வேலை முடிஞ்சோடனே தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருக்குது. எப்படி ஒரு பேப்பர் பிளேட்டை சாப்பிட்டுட்டு தூக்கி போட்டுட்டு போகிறாங்களோ அந்த மாதிரி ஒரு செக்ஷுவல் அப்யூஸ் முடிச்சுட்டு தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருக்கிறது. பயன்படுத்துகிறவங்களுடைய இப்போ ஒரு பெண்ணை பலாத்காரம் பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய முடிவு, அவங்களுடைய ஆசை, அவங்களுடைய எண்ணங்கள் இதை பற்றி எதுவுமே தெரிஞ்சுக்காம அவன் அந்த ஈனத்தனமான செயலை செஞ்சு முடிக்கிறது. 3வது பாயிண்ட்டு, செயல் இழந்த நிலை. ஒருத்தரை ஒரு பெண்ணை அப்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள எதிர்த்து எந்த ஒரு வார்த்தையும் பேச முடியாத அளவுக்கு அவங்கள செயலிழக்க செய்கிறது. இடைமாற்றம். இது எப்படின்னா, ஒரு நபருக்கு பதில் இன்னொரு பொருளுக்கு மாற்றாக நம்ம எடுத்துக்கிறது. இவங்களுக்கு பதிலாக இவங்க. இப்போ ஒரு அடிமை இருக்காருன்னா அந்த அடிமையை விடுதலை பண்ணிட்டோன்னா இன்னொரு அடிமை அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணணும். அந்த மாதிரி சொல்கிறது. நீ இல்லைன்னா இப்போ நம்ம வீட்டு வேலைக்கே யாராவது வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் அவங்க அந்த வீட்டு வேலை செய்ய முடியாத இருக்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு பதிலாக வேறு ஒருத்தரை கொண்டு வச்சுட்டு போங்க நீங்கள் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து உடைமை. ஒருவர் மற்ற பண்டங்களை மாதிரி வாங்கவோ விற்கவோ முடியும் அப்படிங்கிற நிலை. அதாவது ஒரு பொருளை எப்படி வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும் அப்படின்ற மாதிரி மனிதர்களை கூட வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டு வர்றது. பண்டைய காலத்தில் எல்லாமே பெண்களை அடிமையாக வச்சுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி சந்தையில் மனிதர்களை கூட விற்பாங்க இல்லையா? வாங்கிறது, விற்கிறது, இது எல்லாமே ஆதி காலத்தில் இருந்த செயல்கள். இந்த மாதிரியெல்லாம் கூட நடத்துவாங்க. தனி மனிதத்தன்மை மறுக்கப்படுதல். ஒருத்தருடைய அனுபவங்களையும் அவங்களுடைய உணர்வுகளையும் கவனத்தில் எடுத்துக்கிறது இல்லை. ஒவ்வொருத்தருக்குமே ஃபீலிங்ஸ் இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னா அதை காது கொடுத்து கேட்கறதில்ல. இவங்க சொல்கிறது கரெக்டாக இருக்குமா, தப்பாக இருக்குமா, அப்படியெல்லாம் யோசிக்க மாட்டாங்க, உடனே சொல்லிடுவாங்க. அடுத்து வரம்பு மீறும் போக்கும். ஒருத்தரை அவருக்கு அப்படின்னு எந்த ஒரு கண்ணியமும் இல்லாதவராக கருதி வரம்பு மீறி நடந்துக்கிறது. அவங்களுடைய மனுஷங்களுடைய ஃபீலிங்ஸை நம்ம மதிக்கிறது கிடையாது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அவங்க மேலே திணிக்கணும் அப்படின்னு சொல்கிறது. இது எல்லாமே யார் சொல்கிறது? மார்த்தா நுஸ்பம் அப்படின்றவர் சொல்கிறாங்க 1995. இது உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின்ஸு அந்த மாதிரி கேட்பாங்க. ஒரு இல்லை அப்படின்னா 1 மார்க் கொஸ்டினில் மார்த்தா நுஸ்பம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு, எந்த வருஷம் அவங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டாங்க அப்படின்னு கேட்பாங்க. 1995 வெளியிட்டாங்க. இந்த மாதிரியும் வரும். அடுத்து ரே லாங்டன். இவர் 2009 எந்த மாதிரி சொல்லியிருக்காருன்னா 3 கூடுதலான அம்சங்களை சேர்த்துருக்காரு. இதோட அது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஒருத்தரை உடலை மட்டுமே சார்ந்ததாக குறுக்குதல்.
எப்படின்னா, ஒருத்தர் அவருடைய உடல் உறுப்புகளை கொண்டு மட்டும் தான் அடையாளப்படுத்துறது. நம்ம வந்து நெறைய நிக்நேம் எல்லாம் வச்சு கூப்பிடுவாங்க. ஒருத்தர் வந்து உண்மையிலேயே டேலண்டா இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது குறைகள் இருக்கும். அந்த குறைகள பெருசு பண்ணி அவங்கள வந்து கூப்பிடுறது. இப்ப வந்து ஒருத்தர நொண்டி நொண்டி நடக்குறாங்க, ஹேண்டிகேப்ட்டா இருக்காங்கன்னா, அப்படியே நொண்டி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறது. அப்புறம் கொஞ்சம் தலைமுடி இல்ல, வழுக்கையா இருக்குன்னா, சொட்ட தலையா அப்படின்னு கூப்பிடுறது. இந்த மாதிரி நெறைய இருக்கும். தோற்றம் மட்டுமே உடலை அடையாளப்படுத்துறதா சொல்றது. ஒருத்தர அவருடைய தோற்றத்திலிருந்து புலன்களுக்கு எவ்வாறு புலப்படுறாரு அப்படிங்கிறத மட்டுமே மதிப்பிடுறது. இப்போ ஒருத்தருடைய மென்டாலிட்டி ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அவங்களோ எப்படி நினைக்கிறாங்களோ, அத அத அப்படியே வந்து சொல்றது. உண்மையிலேயே அவங்களுடைய இன்டெலிஜென்ட் வேறா இருக்கும். அவங்களுடைய நாலேட்ஜ் வேறா இருக்கும். அடுத்தவங்களுடைய பார்வைக்கு இவன் தண்டம், இவன் வேஸ்ட் அப்படின்னு சொன்னா, அப்படியே வந்து சொல்றது. இந்த மாதிரி தோற்றத்த மட்டுமே வச்சுட்டு அடையாளப்படுத்தி சொல்றது. பாயிண்ட்டு வாயை அடைத்தல், சைலன்சிங். ஒரு நபருக்கு இன்னொரு நபர் ஒரு மீட்டிங் நடக்குது அப்படின்னா, அந்த மீட்டிங்ல ஒரு நபர் இன்னொரு நபர பார்த்து அவர் பேசாம இருக்கணும் அப்படின்னா, அவருக்கு என்னதான் நாலேட்ஜ் இருந்தா கூட, இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, இவன் வேஸ்ட்டு, இவன் பேசுறதுக்கு லாயக்கு இல்லதான், இவன் வந்து ஒரு கருத்த கூட முன்வைக்க மாட்டான். இந்த மாதிரியெல்லாம் சொல்றது. என்ன பேசணும் அப்படின்னு முன் வரான் அப்படின்ற பத்தி யோசிக்காம சொல்லிடுறது. ஷார்ட்டா சொல்லணும்னா, மத்தவங்கள பண்டங்களாக பார்க்கறது. அவங்களுடைய தனித்திறமை, விருப்பு, வெறுப்பு இது எல்லாமே வந்து கணக்குல எடுத்துக்காம, அடிமைகளா அவங்கள வந்து நடத்துறது. மனிதர்களை பண்டமாக கருதுதல். ஒரு பார்வை பார்த்துடலாம். ஆண் தன்னுடைய வலிமைய வச்சு சொல்றதுனால, பெண்கள வந்து இழிவுபடுத்துறது. பெண்களால எந்த வேலையும் செய்ய முடியாது அப்படின்னு ஆரம்ப காலகட்டத்திலருந்து இன்னைக்கு வரைக்குமே அடிமைகளாகவே வச்சு நடத்திட்டு இருக்காங்க. இது எப்படின்னா, நமக்கு எப்படி தெரியுது அப்படின்னா, குகைகள்ல அவங்க வரைஞ்ச ஓவியங்கள் மூலமாக தெரியுது. வடிச்ச கற்சிலைகள் மூலமாக தெரியுது. பெண்மை வந்து எப்பவுமே அடிமையாவே அவங்க வச்சுட்டு இருந்தாங்க அப்படின்றது. அது வந்து இன்றைய காலகட்டத்தில கூட தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. அதே மாதிரி இந்தியாவுல காம களியாட்டங்கள் இது எல்லாமே செக்ஷுவலா செதுக்குறாங்கல்ல சிலைகள். இது வந்து நெறையவே இருக்கு. கோயில்கள்லயும் சரி, குகைகள்லயும் சரி, வரலாற்று சின்னங்கள் வச்சிருக்காங்களே, அந்த மாதிரியான இடங்கள்லுமே சரி, நெறையவே இருக்கு. இத பார்க்கறதுக்கு ஃபாரினர்ஸ் நெறைய பேர் வந்துட்டு தான் இருக்காங்க. அத பார்த்துட்டு ரசிச்சுட்டு தான் இருக்காங்க. வாசாயனர் இவர் வந்து ஒரு நூல் எழுதியிருக்காரு. என்ன நூல் எழுதினாரு? காமசூத்திரம். இது கூட கேட்பாங்க. வாசநாயனார் எழுதின நூல் எது? அப்படின்னு கேட்பாங்க. காமசூத்திரம் அப்படின்ற நூல தான் இவர் வந்து எழுதியிருக்காரு. இப்ப எப்ப எழுதினாரு இது அப்படின்னு பார்க்கும்பொழுது, கிபி 2வது நூற்றாண்டுல எழுதுறாரு. இதுல காமக்கலையினுடைய முதல் நூல் எப்படின்னா, செக்ஷுவலா இன்றைய நெறைய பத்திரிகைகள், ஊடகங்கள் சொன்னா கூட, அன்றைய காலகட்டத்தில நூலாக வெளிவந்தது முதல் நூல் எது அப்படின்னா, காமசூத்திரம் தான். இந்த காமசூத்திரம் அப்படின்ற நூல எழுதினது யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது, வாத்சாயனார் எழுதியிருக்காரு. இல்லறத்துல காமமும் இருக்கும், காதலும் இருக்கும். காமத்துடைய வெறி மட்டுமே இருக்கும். பல ஊடகங்கள் காமத்தையே வந்து சித்தரிக்குது. ஒரு பெண் அப்படின்னா, அவங்க வந்து காமத்த மட்டுமே வச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்குது. அதனால உடலை ஒரு பண்டமாக கருதுறவங்க தான் பெண்ணடிமைத்தனம் அவங்க கிட்ட தான் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. இதுவரைக்கும் நம்ம பார்த்தது ஜெண்டர் ஸ்கூல் அண்ட் சொசைட்டில 4th யூனிட்ல உடலை பண்டமாக ஒரு கருதுதல், பொருள், அதோட விளக்கம், ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கருத்துக்கள சொல்றாங்க இல்லையா? யாரெல்லாம் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத பத்தியெல்லாம் பார்த்துருக்கோம்.